அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பாட்டி தன்னுடைய பேரனை அழைத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்க விரும்பி 3 பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கை போட்டாராம், இன்னொரு பாத்திரத்துல முட்டையை போட்டாராம், இன்னொரு பாத்திரத்துல நொறுக்கப்பட்ட காப்பி கொட்டைகளை தயாராக வைத்திருந்தாராம். 3 பாத்திரங்களிலும் சூடேற்றிய பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3வது பாத்திரத்துல அந்த காப்பி கொட்டைகளையும் அவர் போட்டு விட்டாராம். ஒரு 10 நிமிடம் கழித்த பிறகு பேரனை அழைத்து இந்த 3 பாத்திரங்களையும் பார்க்க சொன்னாராம். உருளைக்கிழங்கு பச்சையா இருக்கும் பொழுது கடினமாக இருந்தது, இப்பொழுது பார்த்தால் ஒரு மாதிரி குழ என்று ஆகிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவம் இருந்த மாதிரி இருந்தது, இப்பொழுது பார்த்தால் திரவம் திடமாக மாறி போய் கொஞ்சம் இறுகி போய்விட்டது. இந்த வெந்நீரில் போடப்பட்ட அந்த காப்பி கொட்டைகள் தண்ணீரோடு சேர்ந்து அழகாக மனம் வருகிறது அப்படின்னு சொன்னானா. அப்போதுதான் அந்த பாட்டி சொன்னாராம், நம்முடைய மனித வாழ்க்கை அப்படித்தான். கஷ்டங்களும் சோதனையும் வருகிற நேரத்துல நாம மிருதுவாகி குழைந்து போய் நம்முடைய தன்மையை சில நேரங்கள் எல்லாம் மாற்றி விடுகிறோம். இன்னும் ஒரு சில பேர் திடமாக மிருதுவாக இருந்தாலும் துன்பங்கள் கஷ்டங்கள் வருகிற நேரத்துல நம்ம இறுகி போய் விடுகிறோம். 3வதாக இருக்கிற இந்த காப்பி கொட்டைகள் தான் தண்ணீரில் போடப்பட்டு சூடேற்றப்பட்ட பிறகு இனிமையாக நறுமணம் வீசுகிற, மற்றவர்களுக்கு இனிமையை தருகிற, புத்துணர்ச்சியை தருகிற காப்பியாக மாறி போகிறது. ஆகவே துன்பங்கள் நம்மை இறுகியவர்களாக அல்லது மிகவும் கடினமானவர்களாக மாற்றிவிடக்கூடாது. துன்பங்கள் நம்மை மாற்றி மற்றவர்களுக்கு நறுமணத்தை தருகிற, வாழ்க்கையில புத்துணர்ச்சியை தருகிற காரணங்களாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, நீங்கள் முட்டையா, உருளைக்கிழங்கா அல்லது நறுமணம் வீசுகிற காஃபியா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.